அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசாங்கங்கள் இப்போ இருக்குது. நமக்கு 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தத்தில் உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் பற்றியும், நமக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நகராட்சி அமைப்புகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ இருக்குது, நமக்கு அரசமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்குது. அப்போ முன்னாடி இருந்துச்சா, உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருந்துச்சா, இல்லை அப்படி இருந்தால் என்ன பெயரில் இருந்துச்சு, சரி முன்னாடி இருந்ததுலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசாங்கங்களுடைய தோற்றமும் வளர்ச்சியும் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி பண்டைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு, அந்த பண்டைய காலம் வரும்பொழுது இடைக்காலம் முகலாயர் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம அதை லைட்டாக தான் பார்ப்போம். புரிஞ்சுதுங்களா? அதை நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும் பொழுது நீங்கள் உள்ளாட்சி அரசாங்கம் படிக்கிறீங்க, அதாவது இடைக்காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்களா? முகலாயர்கள் பற்றி படிக்கிறோம், குப்தர்கள் பற்றி படிக்கிறோம், அது எல்லாம் படிக்கும் பொழுது அதை நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க. இங்கே நம்ம இந்த இடத்துல லைட்டாக தான் பார்ப்போம். நம்ம புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான், வெளியில் எங்கேயுமே போகலை. என்ன இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழுவில் அமைச்சிருப்பாங்க, பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம். மற்றபடி இதனுடைய அந்த தோற்றம் எப்படி இருந்துச்சு, வளர்ச்சி முன்னாடி எந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். அதை வெளியில் போக தேவையில்லை. அதைவே நம்ம இங்கே கம்மியாக படித்தா போதுமானது. ஏன்னா நமக்கு ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு அரசுகளை பற்றியும் நம்ம தெளிவாகவே படிக்கிறோம்ல, அப்போ அந்த இடத்துல நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். இங்கே ஓவராலாக பார்த்துட்டு அந்த குழுக்கள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பாலிட்டி படிக்கிறங்காட்டி எந்த சப்ஜெக்ட் இடத்துல எதை படிக்கணுமோ அதை இடத்துல அங்கே படிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சோம்னா, இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக ஹிஸ்ட்ரி மட்டுமே படிப்பீங்க, அங்கே ஃபுல்லாக ஒரு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஓவராலாக இருக்கிறங்காட்டி இது சில பேர்த்துக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் லைட்டாக மட்டும்தான் பார்க்கணும். லைட்டாக தான் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க, ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழுக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? எப்படி நம்ம நீதித்துறையில் சொன்னோம்ல, அந்த நீதித்துறையுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது அது ஓவராலாக பார்த்தோமா, அதே மாதிரி தான் இங்கேயும் உள்ளாட்சி அரசாங்கங்களுடைய தோற்றம் ஒரு ஓவராலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம், அதையெல்லாம் நம்ம டீப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த டாப்பிக்கு 11th புக்கில் அரசியல் அறிவியல் புக்கில் லெசன் 12 உள்ளாட்சி அரசாங்கங்களில் 12.4 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 9th புக்கில் குடிமையியல் பாடம் 5 உள்ளாட்சி அமைப்புகள், இந்த டாபிக் தகுந்தது மட்டும் இங்கேருந்து எடுத்திருப்பேன். ஓகேங்களா? பாருங்கள், சரி ஃபஸ்ட்டு ஒரு அறிமுகம். உள்ளாட்சி அமைப்புனா என்ன பாருங்கள். ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம், சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்புகள் தான் என்னதுங்க உள்ளாட்சி அமைப்புகள். ஒரு சின்ன ஒரு பகுதி, இல்லை ஒரு கிராமம், இல்லை ஒரு நகரம், இல்லை ஒரு மாநகரம், இதெல்லாம் சின்ன சின்ன பகுதிகள் தானே. இந்த சின்ன பகுதிகளை எந்த அமைப்புகள்லாம் நிர்வாகம் பண்ணுது, அதுதான் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் பாருங்கள் மக்களுக்கு நெருக்கமாகவும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் அடிமட்டத்திலிருந்து செயல்படுகின்றன. இப்போ உள்ளாட்சி அமைப்புகள், இப்போ பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்துன்னு இருக்கு, கிராம பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு உள்ளாட்சி அமைப்பு தானே. அப்போ கிராமத்தில் அந்த கிராமத்துக்கு மட்டும் அந்த பஞ்சாயத்து இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட கம்மியான பாப்புலேஷன் தான் அங்கே இருக்கும். அந்த கிராமத்தில் அந்த கிராம பஞ்சாயத்து இருக்குன்னா அங்கே கம்மியான பாப்புலேஷன் இருக்கும். அப்போது அது எப்படி இருக்கும், ஈஸியாக போய் நம்ம மக்களுக்கு அது நெருக்கமாக தானே இருக்கும். நமக்கு ஏதாவது குறைகள் இருக்குது, நம்ம போய் டைரெக்டாக போய் அந்த கிராம பஞ்சாயத்தை அணுக முடியும். அப்போ அவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்க தேவைகளை சொல்கிறாங்கன்னா அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் எப்படி அடிமட்டத்திலிருந்து இது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் உள்ளாட்சி அமைப்புகளே அமைச்சாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அவங்களும் நமக்கு தேவைகளில் பண்ணுறாங்க. ஆனால் உங்களோட எப்படி இருக்கணும், அந்த கடைசி வரைக்கும் இருக்கணும். அந்த நிர்வாக அலகுகள் அப்படிங்கிறது பிரிஞ்சிருக்கணும். அதிகாரம் எப்படி இருக்கும், பரவலாக்கம் பண்ணி இருக்கணும். ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களே எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னா பண்ண முடியாதுல்ல. பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு இப்போ கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து இருக்குது, அப்போ மாவட்ட அளவில் மாவட்டம் இருக்குது, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வரும். அப்போ அந்த அலகுகள் நிர்வாகம் எப்படிங்க அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி பிரிஞ்சிச்சுன்னா தான் என்ன பண்ண முடியும், தனித்தனியாக பார்க்கும். இந்த
இந்த பொறுப்பை இவங்க பார்த்துக்குவாங்க, இந்த கிராமத்தை இவங்க அப்போ கிராமங்களில் ஒரு ஹெட் இருப்பாங்க, அப்போ அவங்க அதை பார்த்துக்குவாங்க. அந்த கண்ட்ரோல் எல்லாமே ஒருங்கிணைச்ச மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட போகும். இப்படி இருந்துச்சுன்னா தான் அவங்க மக்களுடைய தேவைகளை கேட்டறிய முடியும், கேட்பதற்கு நேரம் இருக்கும். ஒருத்தரே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்கன்னா நேரம் இருக்குமா? மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியுமா? கேட்குறக்கே நேரம் இருக்காது, அப்புறம் எப்படி தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும்? அதனால தான் அதிகார பரவலாக்கம் இருக்கணும். ஒரே இடத்துல அதிகாரம் குவிதல் அப்படிங்கிறது நிறையா பிரச்சனையாகும். ஏன்னா அவங்க எல்லாமே பார்க்க முடியாது, மக்களுடைய தேவைகளை கேட்க முடியாது, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதிகார பரவலாக்கம் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் நம்மளால் அவங்களுடைய தேவைகள் என்னன்னு நம்மளால் கேட்க முடியும். ஓகேங்களா? பாருங்கள், உள்ளாட்சி அமைப்பின் உறுப்பினர்கள் அந்த மக்களால் தான், உள்ளூர் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அந்த உள்ளாட்சி இப்போ கிராம பஞ்சாயத்துனா அந்த மக்கள் தான், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இவ்வமைப்புகள் உள்ளூர் தேவைகளை மேலாண்மை செய்கின்ற அந்த பகுதி மட்டும். இப்போ கிராம பஞ்சாயத்துனா அந்த கிராமத்துடைய தேவைகள் மட்டும். அப்போ வேலையே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை கம்மியாக இருக்குன்னா, வேலை கம்மியாக இருக்கும் பொழுது அதை நம்ம கரெக்டாக பண்ண முடியும். அந்த பகுதியை மட்டும் ஒருத்தர் ஒப்படைச்சிட்டோம்னா அந்த பகுதியை அவங்க நல்லா பார்ப்பாங்க. ஒருத்தர்கிட்டயே ஒரு நிறைய பகுதிகளை ஒப்படைக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதை விட ஒரு பகுதி மட்டும் அவங்களுக்கு செப்பரேட்டாக இது பண்ணால், ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போது ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி இந்த வேலை மட்டும் முடிங்க அப்படின்னா அவங்க சூப்பராக பர்ஃபெக்டாக முடிச்சிருவாங்க. இதுவே ஒரு நாளைக்கு நிறைய ஏகப்பட்ட வேலையை அந்த இடத்துல இன்னைக்கு ஃபுல்லாக இதை முடிச்சிருங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது, கடைசியில் எதுவுமே செய்ய விட்டுருவாங்க. அதே மாதிரி தான். ஓகேங்களா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அப்போ அந்த பகுதி அவங்களோட ஆளுமையின் கீழ் தான் இருக்கும் பொழுது என்ன ஆகும், அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக இருக்கும். அதுதான் நமக்கு முக்கியம். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை கொண்டு வர்றாங்க. அடுத்து பாருங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளூர் சமூகத்திற்கு பணியாற்றுவதுடன் தன்னாட்சி குடியரசுக்கும் கருவியாக செயல்படுகின்றன. இது ஒரு தன்னாட்சி மிக்கதாக இருக்குது. ஓகேங்களா? அவங்க எப்படின்னா, அவங்க தன்னாட்சி குடியரசுக்கு இது ஒரு கருவியாக செயல்படுதுன்னு சொல்லலாம். அதாவது இன்வால்வ் ஆகுவாங்க அட்மினிஸ்ட்ரேஷன், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க, அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு தேவையானது கவர்மெண்ட்டை, ஸ்டேட் கவர்மெண்ட்டை வாங்கி கொடுக்கறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு தன்னாட்சி குடியரசாக இருக்கும். அது அப்படி தான் இருக்கணும்னே சொன்னாங்க. மகாத்மா காந்தி கூட அப்படி சொல்லியிருப்பாங்க. அது தன்னாட்சியாக இருக்கணும், தன்னாட்சி மிக்கதாக இருக்கணும், ஒரு பெரிய ஒரு கண்ட்ரோலில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் அங்கே அதிகாரம் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு சும்மா ஒரு ஜென்ரலான பாயிண்ட்டு தான். அடுத்தது பாருங்கள், இதனுடைய வரலாற்று பின்னணி, இதெல்லாம் நம்ம லைட்டாக பார்த்துட்டு போனால் போதுமானது. பாருங்கள், இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கங்களின் தோற்றத்தை பற்றி ஆராய்ந்தால் அவை கிறிஸ்து பிறப்புவதற்கு முன்பே இருந்ததை அறியலாம். இப்போ முன்னாடியே இருந்திருக்கு. கிபின்னு நம்ம சொல்கிறோமல்ல, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு அப்போவே என்ன இருந்திருக்கு அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்தது பாருங்கள், கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 600 அந்த ஆண்டுகளிலிருந்து கிபி 600 வரை உலகில் பல குடியரசுகள் தோன்றுவதும் மறைவதுமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ அதில் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த காலத்தில் இந்த கிமு 600 டு கிபி 600 சொல்கிறாங்கல்ல, அப்போ பாருங்கள், கிமு 600லேருந்து கிபி 600 வரைக்கும் இந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா ஜைன மதத்தை தோற்றுவித்த மகாவீரர், புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தர், இவங்கெல்லாம் தோன்றினாங்க. அப்போ இவங்களுடைய காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி இருந்துச்சு? ஜைன மதத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர், புத்த மதத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர். ஓகேங்களா? புத்த மற்றும் ஜைன இலக்கியங்களில், புத்த மற்றும் ஜெயினிசம் நம்ம சொல்கிறோம்ல, ஜைன இலக்கியங்களில் கிராமங்களை எப்படி வகைப்படுத்தியிருந்தாங்கன்னா அளவு மற்றும் வாழும் முறையால் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்போ நம்ம கிராம பஞ்சாயத்துன்னு சொல்கிறோன்னா பாப்புலேஷனை வச்சு பிரிச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொரு பகுதியும் நிர்வாக அலகுகள் எப்படி பிரிச்சிருக்காங்க, கிராமம், மாவட்டம் அப்படின்னு எதை வச்சு பிரிச்சிருக்காங்க, பாப்புலேஷன் அளவு வச்சு தான் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்கே கிராமங்கள் எப்படி பிரித்தாங்கன்னா அதன் அளவு மற்றும் வாழும் முறையால் வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. புத்தர் மற்றும் மகாவீரர் ஏற்படுத்திய மத அமைப்புகள், அவங்கெல்லாம் மத அமைப்புகளை ஏற்படுத்தினாங்கல்ல, அங்கே எப்படி இருந்துச்சுன்னா முடிவுகள் எப்படி எடுத்தாங்கன்னா மக்களாட்சி நடைமுறையில் முடிவுகள் எடுக்கப்பட்ட. மக்களாட்சி நடைமுறையில் அப்படின்னு என்னதுங்க, மக்கள் கிட்ட கேட்கறது. மக்களாட்சின்னு என்னது, மக்கள் கையில் ஆட்சி இருக்குன்னு அர்த்தம். மக்கள் ஓட் போட்டு தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மக்களாட்சி நடைமுறை அப்படின்னா மக்கள் கிட்ட கேட்டு முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? கேட்டு முடிவெடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது, அந்த மாதிரி. அடுத்தது கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரத்தில் அப்போதைய கிராம நிர்வாகம் பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அப்போ அர்த்த சாஸ்திரத்தை யார் எழுதுனாங்க? கௌடில்யர்.
அந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம், அப்போ முன்னாடி கிராம நிர்வாகம் இருந்திருக்கு, உள்ளாட்சி அமைப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உள்ளாட்சிங்கிறது என்ன, ஒரு சிறிய பகுதியை நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்புகள். அப்போ கிராமம் நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு உள்ளாட்சி அமைப்பு அப்போ இருந்திருக்கு, அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், லைனாக ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு சின்னதாக சொல்லியிருப்பாங்க. மௌரியர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிராமமும் மாவட்டமும் தான் என்னவா இருந்துச்சு, நிர்வாக அலகுகளாக இருந்துச்சு. அப்படி பிரிச்சிருந்தாங்க. ஒரு மண்டலத்தை இல்லை ஒரு மாகாணத்தை கிராமம் மாவட்டம் அப்படின்னு சொல்லி பிரித்து அதை அப்போ கிராமத்துக்கு ஒரு ஹெட்டு, அப்போ அந்த கிராமம் எல்லாம் சேர்ந்து ஒரு மாவட்டமாகுது, அதுக்கு ஒரு ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி அது எல்லாம் ஒரு நிர்வாக அலகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தென்னிந்திய தீபகற்பத்தில் கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பே உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்போ இந்தியாவில் சவுத் சைடு கர்நாடகா சொல்கிறது, தமிழ்நாடு, கேரளா இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பே என்ன இருந்துச்சு, உள்ளாட்சி அரசாங்கங்க இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரசுகள் பற்றிலாம் அடுத்தது வரும். ஓகேங்களா. தென்னிந்திய தீபகற்பத்தில் என்னென்ன அரசுகள்லாம் வந்துச்சோ அதை பற்றிலாம் சும்மா சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், இந்த வரலாற்று காலத்தில் எப்படி பிரிஞ்சிருக்கு, ஃபஸ்ட்டு முந்தைய சோழர் காலம், அடுத்தது களப்பிரர் காலம், அடுத்தது பிந்தைய சோழர் காலம் வரும். விஜயநகர பேரரசின் தோற்றம் வந்துச்சு. அடுத்ததுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் வந்தாங்க, முகலாயர்கள் வந்தாங்க, மற்றும் ஆங்கிலேயர்களின் வருகை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்னாடி அப்படி லைனாக வர்றாங்க. ஃபஸ்ட்டு அந்த காலத்தை என்ன சொல்லுவோம், முந்தைய சோழர் காலம், அதுக்கப்புறம் களப்பிரர் காலம், அப்புறம் பார்த்திங்கன்னா பிந்தைய சோழர் காலம், அடுத்தது விஜயநகர பேரரசின் தோற்றம் பிந்தைய சோழருக்கு அப்புறம் முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள், இப்படி எல்லா வரிசையாக வந்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு காலத்தை இதில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஒரு காலத்தை பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். முந்தைய சோழர் காலத்திலும் களப்பிரர் காலம், இந்த 2 காலம், முந்தைய சோழர் காலத்திலும் களப்பிரர்கள் காலத்திலும் இருந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி சிறிதளவு தான் ஆதாரங்கள் இருந்திருக்கு. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருந்திருக்கலாம், அப்படி இருந்தாலும் என்னவா ஆதாரங்கள் குறைவாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு, அதனால் அதை பற்றி பெருசாக சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஆனால் தென்னிந்தியாவின் கடைக்கோடியில் ஆட்சி புரிந்தவர்கள் யாருங்க, பாண்டியர்கள் காலத்திலும் தென்மத்திய இந்தியாவில் ஆட்சி புரிந்த பல்லவர் காலத்திலும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்பட்டமைக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. அப்போ முந்தைய சோழர் காலத்திலும், சோழர் காலம் 2 காலம் இருக்குது, முந்தைய சோழர் காலம், பிந்தைய சோழர் காலம். முந்தைய சோழர் காலத்தில் ஆதாரம் கம்மியாக தான் இருக்குது, பிந்தைய சோழர் காலத்தில் தான் ஆதாரம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ பாண்டியர்கள் காலத்திலும் தென்மத்திய இந்தியாவில் ஆட்சி புரிந்த பல்லவர்கள் காலத்திலும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருந்திருக்கு, செயல்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு அரசு படிக்கும் பொழுது உள்ளாட்சி அரசாங்கங்கள் எப்படி செயல்பட்டுச்சுன்னு கண்டிப்பாக படிக்கணுங்க, ரொம்ப முக்கியமானது ஹிஸ்ட்ரியில். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், மேலும் அடுத்தது பிந்தைய சோழர் காலம் வர்றாங்களா. பிந்தைய சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் எப்படி இருந்துச்சுங்க, நன்கு மேம்பட்ட நிலையில் இருந்திருக்கு, நன்கு மேம்பட்ட நிலையில் செயல்பட்டு வந்துள்ளன. இப்போ தான் நம்ம என்ன பார்ப்போம், உத்திரமேரூர் கல்வெட்டு பாருங்கள், அது எங்கெங்க இருக்குது, காஞ்சிபுரம் மாவட்டம், என்ன மாவட்டம் தெரிஞ்சுக்கணும், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் கண்டெடுக்கப்பட்ட முதலாம் பராந்தக சோழ கால கல்வெட்டுகள், பீரியடு கிபி 919 டு கிபி 922. இந்த கல்வெட்டு ஓகேங்களா, இவருடைய கால கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி விரிவாக விளக்குகின்றன. அப்போ இந்த கல்வெட்டுகள் மூலமாக தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிந்தைய சோழர் காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகம் நன்கு மேம்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த மாவட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அந்த பீரியடு அவருடைய முதலாம் பராந்தக சோழ கால கல்வெட்டுகள் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இந்த பிந்திய சோழர் காலத்திலே ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சபை இருந்திருக்கு. அந்த சபையில் அதில் அவ்வூரின் அனைத்து ஆண்களும் என்னவா இருந்திருக்காங்க, உறுப்பினராக இருந்ததையும் அவர்கள் அனைத்து பொது பிரச்சனைகளிலும் முடிவெடுத்ததையும் இக்கால கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சபை இருந்திருக்கு, அதில் அவ்வூரின் அனைத்து ஆண்களும் என்னவா இருந்திருக்காங்க, உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. அதில் அவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பொது பிரச்சனைகளை முடிவெடுத்திருக்காங்க. அப்படின்னா அந்த இடத்துல உள்ளாட்சி நிர்வாகம் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடவோலை முறை எல்லாத்துக்குமே தெரியும். அந்த குடவோலை முறை அப்படிங்கிறது என்னதுங்க, அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சீட்டு மாதிரி பேலட் சிஸ்டம் மாதிரி. ஓகேங்களா. அப்போ அந்த ஓலையில் எழுதி பேர் எழுதி போட்டுறது, அப்புறம் ஒரு சிறுவரோ சிறுமியரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எடுக்கிறது. அப்போ அப்படி அந்த
ஓலையை எழுதி போட்டு அது எடுக்கிறது மூலமாக என்ன பண்ணுறது, உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல, நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாலிட்டியாக இருந்தாலுமே நீங்கள் அந்த இடத்துல வரும்பொழுது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா எதெல்லாம் நம்ம படிக்கணும், ஹிஸ்ட்ரியில் நிறைய கண்டென்ட் இருக்குல்ல, நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த அரசாங்கங்களை பற்றி நல்லா படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இவங்களுடைய பீரியடில் அரசு எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக படிக்கணும். நம்ம அதிலிருந்து கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்த சபைகள் எப்படி பிரிஞ்சிச்சு, இந்த ஒரு சபை இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, இது எப்படி பிரிஞ்சிச்சுன்னா ஊர் மற்றும் மகாசபை அப்படின்னு 2 விதங்களாக அழைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சபைகள் ஊருன்னு சொல்கிறாங்க, மகாசபை அப்படின்னு சொல்லிட்டு 2 விதங்களாக அழைக்கப்பட்டன. மேலும் இன்னொரு வகை சொல்கிறாங்க. மேலும் 3வது வகை என்னன்னா நகரம் என்ற வியாபார மையங்களும், 4வது என்னதுங்க நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டன. இப்போ இந்த ஒரு சபை எப்படிங்க, ஊர், மகாசபை, நாடு, நகரம் அப்படின்னு ஒரு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. 4 வகையை என்ன பண்ணியிருக்காங்க, அழைச்சிருக்காங்கன்னு சொல்கிறோம். பாருங்க, இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன இதுன்னு பாருங்க. இவற்றில் நாடுன்னு சொல்கிறோமல்ல, நாடு என்பது கிராமங்கள் மற்றும் மற்ற பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இருந்துச்சு. நகரம் அப்படிங்கிறது நகரப்பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இருந்துச்சு. அப்போ ஊர், மகாசபை, நாடு, நகரம் இந்த 4 பார்த்துக்கணும். நாடு எப்படி இருந்துச்சு, கிராமங்கள் மற்றும் மற்ற பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இருந்துச்சு. நகரம் அப்படிங்கிறது நகரப்பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், கிராம பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அதே மாதிரி தான் அங்கே சொல்கிறாங்க. நாடு, நகரம், ஊர், மகாசபை அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. அந்த அலகுகளை அப்படி பிரிச்சிருக்காங்க, யூனிட்டை அப்படி பிரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதலாம் பராந்தக சோழ கால கல்வெட்டுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கும்பொழுது இன்னும் நல்ல டீட்டெயிலாக படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கும் பொழுது இந்த மௌரியர்கள் காலம், முகலாயர் காலம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த காலத்துலலாம் இப்படி பிரிச்சிருப்பாங்கல்ல, கிராமம், இப்படி மாகாணம் அதாவது மாநிலம், அது எப்படி மாகாணமாக பிரிஞ்சிருக்கும், மாகாணம் பார்த்திங்கன்னா சர்க்காராக பிரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி பிரிவுகள் இருக்கும் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பொதுவாக பார்த்தோமே ஆனால் 9ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலங்களில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்பட்டமைக்கான சான்றுகள் குறைவாக தான் இருந்திருக்கு. என்னதுங்க, 9ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தில். அடுத்தது பாருங்கள், அந்த நாடு நகரம் பற்றியே சொல்கிறாங்க பாருங்கள். இது லைட்டாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு இந்த நாடு நகரம் பற்றியே பார்க்கலாம் பாருங்கள். நாடு மற்றும் நகரம் என்ற இரு அமைப்புகளுமே நிலங்கள் தொடர்பான கட்டுப்பாடுகள், கோவில்கள் மற்றும் நீர்ப்பாசனங்களை நிர்வகித்தல், வரி வசூலித்தல், பெரிய மூலதனம் தேவைப்படுகின்ற பணிகளுக்கு கடன் வழங்குதல் மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிர்வகித்தல் போன்ற பணிகளை செய்கின்றன. அப்போ நாடு நகரம் நம்ம சொன்னோம்ல, அப்போ நாடு நகரத்துடைய பணி என்ன, இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரி, அப்போ ஊர் மற்றும் மகாசபை என்ன பார்த்துச்சு அப்படின்னா, என்ற இரு அமைப்புகளும் அரசின் கட்டளைகளை அமல்படுத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன பண்ணாங்க, துணை பிரிஞ்சாங்க. அப்போ நாடு, நகரம், ஊர், மகாசபை. நாடு நகரத்துடைய பணிகள் என்ன, ஊர் மற்றும் மகாசபையோடைய பணிகள் என்ன? நாடு நகரங்கிறது நகரப்பகுதிகளை உள்ளடக்கிய அமைப்பு. நாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிராமங்களும் மற்ற பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. இப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், முதலாம் அதே சோழர் காலத்தில் முதலாம் ராஜராஜ சோழன் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய மகாசபைக்கு நாட்டுக்கு துரோகம் இழைத்த துரோகிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டதை அறிய முடிகிறது. அப்போ இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மகாசபை இருந்திருக்கு. அந்த மகாசபைக்கு என்னதுங்க, முதலாம் ராஜராஜ சோழன் இந்த ஊரில் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஊரில் ஒரு மகாசபை இருந்திருக்கு. அப்போ அந்த மகாசபைக்கு அவர் என்ன ஆர்டர் போடுறாரு, யாராவது நாட்டுக்கு துரோகம் இழைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாசபைக்கு ஆர்டர் போடுறாரு. அப்போ மகாசபையோடைய பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுது, மகாசபைன்னு ஒரு அமைப்பு இருந்தது தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும், அப்போ ஒரு ஊரின் மகாசபைன்னு வருது, அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மகாசபை இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சார்லஸ் மெட்கேப், சர் ஜார்ஜ் பேட்வுட் மற்றும் எல்ஃபின்ஸ்டோன் போன்ற பல வரலாற்று ஆசிரியர்கள் பண்டைய மற்றும் இடைக்காலத்தில் தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் வளமையுடன் செயல்பட்டு வந்ததை குறிப்பிடுகின்றன. அப்போ தென்னிந்தியாவில்
எப்போ பண்டைய காலத்துலேயும் சரி இடைக்காலத்துலேயும் சரி தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் வளமையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மிக விரிவான முறையில் அனைத்து பகுதிகளிலும் செயல்பட்டு வந்தது அப்படிங்கிறதுல சில வரலாற்றாளருக்கு என்ன இருக்குது, சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் நிறைய வரலாற்றாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தென்னிந்தியாவில் பண்டைய காலத்திலும் இடைக்காலத்திலும் உள்ளாட்சி அரசாங்கம் நல்லா இருந்திருக்கு, ஆனால் மிக விரிவான முறையில் எனது எல்லா பகுதிகளிலையுமே விரிவான முறையில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்பட்டுச்சு அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்குது வரலாற்றாசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், முகலாயர்கள் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். முகலாயர் படிக்கும்போது இது நல்லா டீப்பாக படிக்கணும். இங்கே ஒரு லைட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. முகலாயர்கள் காலத்தில் கிபி 1500 முதல் 1777 இந்த ஆண்டு காலத்தில் அரசுகள் ஒவ்வொரு அரசும் மாறினாலும் மத்திய அரசுக்கும் உள்ளூர் நிர்வாகத்துக்கும் இடையேயான உறவில் அடிப்படை விதிகள் மாறவில்லை. ஒரு அரசு முகலாயர்கள் காலத்தில் அந்த அரசர்கள் மாறிக்கிட்டே வந்தாலுமே என்னதுங்க, மத்திய அரசுக்கும் உள்ளூர் நிர்வாகத்துக்கும் இடையில் என்னதுங்க அந்த உறவின் அடிப்படை விதிகளில் எந்த மாற்றமும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. முகலாய பேரரசு காலம் அதனுடைய உச்சத்தில் இருந்தபோது எப்படி பிரிஞ்சிச்சு, அந்த பேரரசு பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. அதை பராக்னாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாகாணங்கள் எப்படி பிரிச்சிருந்தாங்க, சர்க்காராக பிரிஞ்சிருந்துச்சு. சர்க்கார் பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்களாக பிரிஞ்சிச்சு. கிராமங்களில் ஒரு தொகுதிகள் இருக்கும். அதாவது மாகாணம், அதை இந்த பிரிவு தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு காலத்தையும் படிக்கணும். மாகாணம், பேரரசு மாகாணமாக பிரிஞ்சிருக்கா. மாகாணம் பார்த்திங்கன்னா சர்க்கார் பார்த்திங்கன்னா கிராமங்கள். அப்போ கிராமங்கள்லாம் சேர்ந்தது சர்க்கார்கள்லாம் சேர்ந்தது மண்டலம், மண்டலம் எல்லாம் மாகாணங்கள். ஓகே, மாகாணங்கள்லாம் சேர்ந்தது பேரரசு. இப்போ நமக்கு என்ன இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கா, அடுத்தது பார்த்திங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது. அப்போ லோக்கல் கவர்மெண்ட்டுக்குள்ளே பஞ்சாயத்து. அப்போ இதெல்லாம் இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ கிராமங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிராமங்கள் எல்லாம் சேர்ந்தது ஊராட்சி ஒன்றியம் நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் சேர்ந்தது மாவட்டம் சொல்லுவோம். அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, ஞாபகம் இருப்பேன். நம்ம படிப்பை பின்னாடி உள்ளாட்சி அமைப்பு படிக்கும்போது படிப்போம். அப்போ நிறைய எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்தது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி பிரியுது, ஸ்டேட்ஸாக பிரியுது. ஸ்டேட்ஸு உள்ள கிராமம், மாவட்டம். அப்போ ஸ்டேட் எப்படி பிரியும், மாவட்டமாக பிரியும், கிராமமாக பிரியும். மாவட்டம் அந்த ஊராட்சி ஒன்றியமாக பிரியும், ஊராட்சி ஒன்றிய கிராமமாக பிரியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. இந்த பிரிவு ஒவ்வொரு காலத்தில் வேறு வேறு பேரில் சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துக்கணும் நாம். ஓகேங்களா. பாருங்க, அடுத்தது ஒவ்வொரு படிநிலையிலும் அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அப்போ பாருங்கள், மாகாணம், சர்க்கார் இதெல்லாம் இருக்குல்ல, கிராமங்கள். அப்போ ஒவ்வொருத்துலேயுமே ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. நிர்வாகிகள் இருந்திருக்கிறாங்க. அதற்கென அப்போ அந்த ஒவ்வொரு பகுதி, இப்போ கிராமங்கள், அந்த கிராமங்கள் ஆட்சி செய்ய ஒரு அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. அந்த அதிகாரிகள் யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னா பேரரசர். அப்போ அதற்கென அதிகாரிகள் பேரரசால் நியமிக்கப்பட்டிருந்தன. கிராம பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் முகலாய பேரரசுடைய இறுதி காலங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் வீழ்ச்சி அடைய தொடங்கியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ கிராம பகுதிகளில் முகலாய பேரரசின் இறுதி காலங்களில் அந்த அமைப்புகள் வீழ்ச்சி அடைய தொடங்கியதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவை பல தாக்குதல்களை கண்டாலும் தொடர்ந்து இயங்குச்சுன்னு சொல்கிறாங்க. நிறைய தாக்குதல்களை கண்டாலும் அது தொடர்ந்து இயங்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு என்னாச்சு, முகலாயர்களுக்கு அந்த பீரியடில் தான், அந்த கடைசி காலத்தில் தான் உங்களுக்கு பிரிட்டிஷ் உள்ளே வந்திருப்பாங்களா. பிளாசி போருக்கு பின், பிளாசி போர் எப்போ நடந்திருக்கும், 1757. அப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணியிருக்கோம், வங்காள நவாப்கிட்ட இருந்து நிலவரி வசூல் உரிமைகளை பெற்றது. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாலிட்டியில் பார்த்தது ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் தான். ஞாபகம் இருக்குங்களா எல்லாத்துக்குமே, அதுதான். அப்போ இவங்க வந்துட்டாங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இவங்க உள்ளே உரிமையை பெறுறாங்க. அது ஃபஸ்ட்டு நிலவரி வசூல் உரிமையை பெறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. பாருங்க, இதுவே இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு வழிகோலியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆங்கில ஆட்சி வரைக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு காலத்தில் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்னாடியே இருந்துச்சு. ஜைன மதம், புத்த மதம், ஜைன மதம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு உள்ளாட்சி அரசாங்கம், அர்த்த சாஸ்திரத்தில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மௌரியர்களுடைய ஆட்சி காலத்தில் கிராமமும் மாவட்டமும் தான் நிர்வாக அலகுகளாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது
தென்னிந்தியாவை பற்றி சொல்கிறாங்க. தென்னிந்தியாவில் கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்னாடியே வந்து உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ முந்தைய சோழர் காலத்திலும் களப்பிரர் காலத்திலும் சான்றுகள் குறைவாக தான் கிடச்சிருக்கு. அதுவே பாண்டியர் காலத்திலும் பல்லவர் காலத்திலும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்பட்டிருக்கு. பிந்தைய சோழர் காலத்தில் பார்த்திங்கன்னா நன்கு மேம்பட்ட நிலையில் இருந்திருக்கு. அதில் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு பற்றி சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த சபைகள் ஒன்று இருக்குது. அந்த சபை ஊர், மகா சபை, நாடு, நகரம் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நாட்டுடைய பங்கு என்ன, நகரத்துடைய பங்கு என்ன, இதெல்லாம் ஒரு அமைப்பு மாதிரி. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, முதலாம் ராஜராஜன் அவர் வந்து அந்த மகாசபை வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற மகாசபைக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்ல வராங்க, பண்டைய காலத்திலும் இடைக்காலத்திலும் தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ முகலாயர்கள் காலத்தில் அந்த நிர்வாக அலகுகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அந்த அதிகாரிகள் யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இறுதி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம பகுதிகளில் அந்த நிர்வாகம் வீழ்ச்சி அடைய தொடங்கியிருக்கு. பல தாக்குதல்களை கண்டாலும் அது வந்து இதுங்க தொடர்ந்து இயங்கிட்டே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளாசி போருக்கு பின் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நவாப் கிட்ட இருந்து அந்த நிலவரி வசூல் உரிமையை பெற்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ் வந்துட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலம்னாவே மெயினாக கல்கத்தா, பம்பாய், சென்னை இந்த 3 மாகாணங்கள் தான் மெயினே. பாருங்கள், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மாகாண தலைநகரங்களான கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னை தவிர மற்ற கிராம மற்றும் நகர வியாபார மையங்கள் எந்த ஒரு கட்டுப்பாட்டின் கீழும் மேற்பார்வையின் கீழும் இயங்கவில்லை. ஆங்கிலேயர் ஆட்சி காலம் அப்போ உள்ளே வந்துட்டாலுமே இந்த 3 மாநகரம், இந்த கல்கத்தா, பம்பாய், சென்னை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 தான் உங்களுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. அங்கே சின்ன சின்ன அந்த கிராம பகுதிகள், நகர பகுதிகள்லாம் இருக்குல்ல, அது வந்து யாருடைய கண்ட்ரோல் கீழே இல்லைங்களா. அப்போ அங்கேயும் உள்ள அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ மாவட்ட நிர்வாகம் யார் கையில் இருந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியரின் கீழ் இயங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நமக்கு தெரியும் மாவட்ட நிர்வாகம் முக்கியமானதொரு நிர்வாக அமைப்பாகவும் நாட்டின் ஊரக பகுதிகள் அனைத்தும் அதன் கட்டுப்பாட்டிலும் இருந்தது. ரொம்ப ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் தான் ரொம்ப முக்கியமாக நிர்வாக அமைப்பாக இருந்துச்சு. ஊரக பகுதிகள் எல்லாமே, ஊரக பகுதிகள்னால் அந்த கிராம பகுதிகள் அந்த மாதிரி தான், அந்த பகுதிகள் எல்லாமே யாருடைய கண்ட்ரோல் கீழே வந்தாங்கன்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு கீழே வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் நகரங்களில் மாநகராட்சி நிர்வாகத்தை ஏற்படுத்தியது ஆங்கிலேயர் ஆட்சியின் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்றது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை மாநகராட்சி அதெல்லாம் நம்ம படிக்கிறோம், முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த வருடங்களை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. அப்போ ஆங்கிலேயர் ஆட்சியுடைய அந்த முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது என்னன்னா கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் இந்த நகரங்களில் மாநகராட்சி நிர்வாகத்தை அமைச்சது தான் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. அப்போ நீங்கள் நகராட்சி, மாநகராட்சின்னு சொல்கிறீங்க, கிராம பஞ்சாயத்துன்னு சொல்கிறீங்க, அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம் வரும் பொழுது உங்களுக்கு நல்லாவே புரியும். இது இப்போ ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷராக இருக்கிறவங்க இது ஜென்ரலாக, இது நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம், ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறத மட்டும் ஒரு டைம் காதில் கேட்டு நீங்கள் புக்கில் வாசிக்கிறீங்களோ நோட்ஸில் வாசிக்கிறீங்களோ போதுமானது தான். ஓகேங்களா. அடுத்தது தான் 73வது 74வது சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இதில் அப்புறம் குழுக்கள் நான் சொல்லுவேன்ல, அதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அந்த நகராட்சி, மாநகராட்சி அதனுடைய வித்தியாசம்லாம் உங்களுக்கு போக போக புரிஞ்சிடும். அடுத்தது பாருங்கள், 1882ஆம் ஆண்டு ரிப்பன் பிரபு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். ஓகேங்களா. அதன்படி ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தவும் அதை மேற்பார்வையிட மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுத்தார். இவர் தாங்க உள்ளாட்சி அரசாங்கத்துடைய தந்தை அப்படின்னு யார் சொல்லுவோம் அப்படின்னா ரிப்பன் பிரபுவை தான் சொல்லுவோம். அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா 1882 ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். என்னது, ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தணும், அதை மேற்பார்வையிடுவதற்காக மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அதனால் இவரை நம்ம ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், உள்ளாட்சி அரசாங்க அமைப்புகளுடைய தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம், ரிப்பன் பிரபு தான் சொல்லுவோம். இங்கே நான் நோட்ஸ் கொடுக்கலைனாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா. நான் சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து கவனிக்கும் பொழுது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் உள்ளாட்சி அமைப்புகளில் பெரும்பாலும் அதிகாரிகள் அல்லாதோரை கொண்டிருக்க வேண்டும் எனவும் அவர்கள் முடிந்தவரை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எனவும் கூறியது.
அப்போ ரிப்பன் பிரபுவோட இவர் வந்து அமைக்கலாம்னு சொல்லிட்டாரு. அந்த அமைப்பில் யார் இருக்கணும்? அதிக ஆஃபீஸராக இல்லாதவங்க இருக்கணும். அப்போ ஆஃபீஸராக இல்லாதவங்க இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்கள வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஏறத்தாழ 500 உள்ளாட்சி அமைப்புகள் 2 பங்கு அதிகாரிகள் அல்லாதோரை கொண்டு தொடங்கப்பட்டன. அவர்களின் பெயர்களை யார் சொல்லியிருக்காங்க? மாவட்ட ஆட்சியர். இவருடைய பரிந்துரையின் கீழே இவர் இப்படி தானே சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா 500 உள்ளாட்சி அமைப்புகளில் என்ன பண்ணியிருக்காங்க? ஏறத்தாழ மொத்தம் 3 பங்கு அப்படின்னா அந்த 2 பங்கு பேர் அதிகாரிகள் அல்லாதவராக தான் இருந்திருக்கிறாங்க. அப்படின்னு என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அவர்களின் பெயர்களை யார் பரிந்துரைச்சிருக்கிறாங்க? மாவட்ட ஆட்சியர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மாவட்ட வாரியங்களின் பணிகள். அவ மாவட்ட வாரியங்கள் அமைக்கணும்னு அவர் சொல்லியிருப்பார்ல. அப்போ மாவட்ட வாரியங்களின் பணிகள் 1909ஆம் ஆண்டு வரை என்னவா இருந்துச்சு? காவல், கல்வி மற்றும் கிராம துப்புரவு முதலியவையாக மட்டுமே இருந்தன. இதெல்லாம் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதுமானது. அடுத்தது ரிப்பன் பிரபுவால் ஏற்படுத்தப்பட்ட உள்ளாட்சி அரசாங்கங்கள் நிறைய பேர்த்தனால விமர்சிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஆனாலுமே அது தொடர்ந்து வந்துட்டே தான் இருந்துச்சு. ஆங்கிலேய அரசாங்கம் 1907ஆம் ஆண்டு மத்திய அரசிற்கும் மாகாணம் மற்றும் அதன் கீழ் உள்ள அமைப்புகளுக்கும் இடையே நிர்வாக மற்றும் நிதி உறவுகளை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை ஆணையத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அமைச்சிருக்காங்க. அப்போதைய நிர்வாக அமைப்பை நிர்வாக பகிர்வின் மூலம் மேம்படுத்தும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டது. அப்போ என்னன்னா என்ன நோக்கம்? அவங்க ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அப்போ இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படின்னா அந்த நிர்வாக பகிர்வு பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷனை அதை ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணாதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அதிகார பகிர்வு இருந்தால் மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக பண்ண முடியும். ஒருத்தரே எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை ஒதுக்கீடு பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஒர்க்கை கொடுக்கணும். அதுதான் நிர்வாக பகிர்வின் மூலம் மேம்படுத்தும் நோக்கத்துடன் என்ன பண்ணுறாங்க? இந்த விசாரணை ஆணையத்தை அமைக்கிறாங்க. அப்போ மத்திய அரசிற்கும் மாகாணம் மற்றும் அதன் கீழ் உள்ள அமைப்புகளுக்கும் இடையே நிர்வாக மற்றும் நீதி உறவுகளை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆணையம் என்ன பண்ணுது? இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி மாகாண அரசாங்கங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எனும் அம்சம் அரசின் இரட்டை ஆட்சி முறையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்க இந்த ஆணையம் வந்து சில இதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, பரிந்துரைகள்லாம் கொடுப்பாங்கள்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919 இயற்றியிருப்பாங்க. அப்போ இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்களா. அப்போ இரட்டை ஆட்சி முறைன்னு வரும்பொழுது அங்கே தேர்தல். அப்போ அந்த தேர்தல் வரும்பொழுது அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அப்படிங்கிற அந்த இதை கொண்டு வர்றாங்க. புரிஞ்சுதுங்களா? இரட்டை ஆட்சி முறையின் கீழே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அப்படிங்கிற கான்செப்டை உள்ளே கொண்டு வராங்க. ஓகேங்களா? அப்போ இரட்டை ஆட்சி முறை மூலமாக நிர்வாகத்துறைகள் எப்படி மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் எனவும் மாகாண அரசுகளுக்கு மாற்றித்தரப்பட்ட துறைகள் எனவும் 2. அப்போ நிர்வாக பகிர்வு பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க? இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வராங்க. இரட்டை ஆட்சி முறை எப்படி இருக்குது நம்ம பார்த்தோம். இதுவும் நம்ம அந்த முன்னாடியே நம்ம பார்த்தது தான். ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றித்தரப்பட்ட துறைகள்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள்லாம் மத்திய அரசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, மாற்றித்தரப்பட்ட துறைகள்லாம் மாகாண அரசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. அப்போ என்னது? காவல், சட்டம், ஒழுங்கு, நீதி முக்கியமானது எல்லாமே ஒதுக்கப்பட்ட துறைகள். அப்போ இது யாருக்கிட்ட இருக்கோ? ஆளுநர்கிட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கும். கல்வி மற்றும் பிற துறைகள்லாம் வந்து மாற்றித்தரப்பட்ட துறைகள்னு சொல்லுவோம். இது யார் கையில் இருக்கும்? தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் கையில் இருக்கும். அப்போ எப்படி உங்களுக்கு இது வந்துச்சுன்னு புரியுங்க. நம்ம இந்திய அரசாங்க சட்டம் 1919 நம்ம படித்தோம். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி ரிப்பன் பிரபு தீர்மானம் கொடுத்துருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஆங்கிலேய அரசாங்கம் விசாரணை ஆணையத்தை அமைக்கிறாங்க. அந்த உறவுகள் ஆய்வு பண்ணுறதுக்காக அந்த விசாரணை ஆணையம் பரிந்துரை பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் 1919 இந்திய அரசாங்க சட்டம் கொண்டு வராங்க. அந்த இந்திய அரசாங்க சட்டத்தில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்து அந்த அதிகார பகிர்வை ஏற்படுத்துகிறாங்க. எப்படி அந்த லைன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எப்படி நம்ம அன்றைக்கி வந்து ஏதோ சும்மா ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதை பார்க்கும்பொழுது என்னடா சம்மந்தமே இல்லாமல் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆர்டராக நடந்திருக்கு அப்படிங்கிறது லைட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ஒதுக்கப்பட்ட துறைகள் யாருக்கு இருக்குது? மாகாண அரசுகளுக்கு என்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க,
அப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு அந்த பீரியட், அந்த காலகட்டத்தில் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1919 சட்டப்படி உங்களுக்கு எலெக்ஷன்லாம் நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ தமிழ்நாட்டில் கிராம உள்ளாட்சி அமைப்புகளின் எண்ணிக்கை 1926 1417ஆகவும் 1937 எப்படி இருந்திருக்கு 6250ஆகவும் அதிகரித்திருக்கு. அப்போ அதனுடைய வளர்ச்சி பற்றி கொடுத்துருக்குங்காட்டி இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும். அப்போவே எப்படி இருந்துச்சு, இங்கு 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. எப்படி மாவட்ட, வட்டார, கிராம அளவில் 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இருந்திருக்கு. 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மாவட்ட மற்றும் வட்டார அமைப்புகளில் 1923ஆம் ஆண்டு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த அமைப்புகளில் 1923 மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. மாகாணங்களில் இருந்த அலுவலர் அல்லாத தலைவர்களை மாற்றப்பட்டு அலுவலர்கள் தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்ட நிர்வாக அமைப்புகளில் நீதி கட்சியின் உறுப்பினர்கள் 1927ஆம் ஆண்டில் 545 பேர் நியமிக்கப்பட்டனர். அதை சொன்னோம்ல, 1923 மாவட்ட மற்றும் வட்டார அமைப்புகளில் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு மாற்றம் என்ன, மாகாணங்களில் அலுவலர் அல்லாத தலைவர்களை எல்லாம் தூக்கிட்டு அலுவலர்கள் தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். அப்படி இருந்தும் மாவட்ட நிர்வாக அமைப்புகளில் நீதி கட்சி, அப்போ தான் நீதி கட்சி வந்திருக்கும் உங்களுக்கு, எலெக்ஷன் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதில் அவங்களுடைய உறுப்பினர்கள் 1927 545 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? சரி, ஏங்க இதெல்லாம் நம்ம மனப்பாடம் ஃபுல்லாக படிக்கணும்னா இந்த ஒரு ஆர்டர் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை படிக்க வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பார்க்குறோம்ல, ஒவ்வொரு டாப்பிக்கில் தனித்தனியாக. இப்போ நீதி கட்சி ஃபுல்லாகவே நம்ம பார்க்குறோம் தனியாகவே. அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். இங்கே நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, இந்த காலத்தில் நீதி கட்சியோட உறுப்பினர்களும் இதில் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா, மாவட்ட நிர்வாக அலகில் இவங்களும் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம அதை சும்மா எதுவுமே பார்க்காம போக முடியாதுல்ல. அப்போ ஆங்கிலேய ஆட்சியில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கல்கத்தா, பம்பாய், சென்னை அங்கே மாநகராட்சி ஏற்படுத்தியது தான் பார்த்தோம். மாநகராட்சி நிர்வாகத்தை ஏற்படுத்தியது தான் ஆங்கிலேயர் ஆட்சியுடைய ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1888 ரிப்பன் பிரபுவுடைய தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்க அமைப்புகளுடைய தந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாரு. அப்புறம் முடிந்தவரை எப்படி இருக்கணும், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதிகாரிகள் அல்லாதவராக இருக்கணும், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 1907 விசாரணை ஆணையம் அமைக்கப்படுது. அப்புறம் இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல அதிகார பகிர்வு அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு, அது வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது அளவுக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது சரி, சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி ஆச்சு, 1937 முதல் 1947ஆம் ஆண்டு வரை, ஒரு நிமிஷம் இருங்க, 1937 முதல் 1947ஆம் ஆண்டு வரை தேச சுதந்திர பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகளை உள்ளாட்சி அமைப்பின் உறுப்பினர்கள் சந்தித்தனர். அப்போ உள்ளாட்சி அமைப்புகளை இப்போ உறுப்பினர்களாக வந்துட்டாங்க. அப்போ இந்த 37லேருந்து 1947 வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. இந்தியா 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பின்பு உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு புத்துயிரூட்ட பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பிரச்சனை, இந்திய விடுதலை அடைஞ்சிருச்சு, இப்போ நம்ம முடிவு எடுக்கலாம். அப்போ உள்ளாட்சி அரசாங்கத்துக்கு அதுக்கு நம்ம புத்துயிர் ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. அதில் பாருங்கள், மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார். பாருங்கள், இந்தியாவில் பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு இருத்தல் வேண்டும், கிராமப்புற பஞ்சாயத்துக்கு ஆளுகையில் பொறுப்புகள் அளிக்கப்பட வேண்டும், தன்னிறைவு பெற்ற சுயராஜ்யம், அதுதான் கீவேர்டு, தன்னிறைவு பெற்ற சுயராஜ்யம் வேணும். இந்தியாவில் அதிகார அமைப்புகள் அவங்களுக்கு அந்த பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த அதிகாரம், பவர் அப்படிங்கிறது ஒருத்தர் கையிலேயே இருக்காமல் அந்த அதிகாரம் அப்படியே பரவலாக எல்லா பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு இருக்கணும். கிராமப்புற பஞ்சாயத்துக்கும் என்ன பண்ணணும், ஆளுகையில் பொறுப்புகள் கொடுக்கணும். அதுதான் தன்னிறைவு பெற்ற சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருப்பார். யாருங்க, மகாத்மா காந்தி. அடுத்தது ஷர்மா நாராயணன், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து பாருங்கள், ஷர்மா நாராயணன் என்பவர் சுதந்திர இந்தியாவுக்கான காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை அவர் என்ன பண்ணுறாரு, தயாரிக்கிறார்.
யாரு கேட்பாங்க, சுதந்திர இந்தியாவுக்கான காந்திய அரசியலமைப்பு தொடர்பான திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் யாருன்னு கேட்கலாம். சர்மா நாராயணன். இதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதில் குடிமக்களின் சமூக பொருளாதார அரசியல் நடவடிக்கைகளுக்கான அடிப்படை அமைப்பாக பஞ்சாயத்துகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பார். இந்த புத்தகத்தில் அந்த திட்ட வரைபடத்தில் குடிமக்களுடைய சமூக பொருளாதார அரசியல் இந்த நடவடிக்கைகளுக்காக அடிப்படை அமைப்பாக எது இருக்கணும் அப்படிங்கிறாரு. கிராம பஞ்சாயத்து இருக்கணும், பஞ்சாயத்துகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கிராம பஞ்சாயத்துகள் குடிமை, அரசியல் மற்றும் நிர்வாக பணிகளைப் போல உற்பத்தியை ஒருங்கிணைத்தல் மற்றும் வளங்களின் விநியோகம் தொடர்பான பொருளாதார பணிகளையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. குடிமை, அரசியல், நிர்வாக பணிகளை தாண்டி இந்த பொருளாதார பணிகளையும் அவங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால கிராம பஞ்சாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பொருளாதார நடவடிக்கை பண்ணால் மட்டும்தான் கிராம சமூகங்கள் எப்படி இருக்க முடியும், தன்னிறைவு அடைவது. தன்னிறைவுன்னா என்னதுங்க, யார்கிட்டையும் எதிர்பார்க்காம தன்னிறைவு நமக்கு போதுமான அளவுக்கு நம்மகிட்டே இருந்தால் நம்ம யார்கிட்டையும் கேட்க மாட்டோம். அதுதானே தன்னிறைவு அடைவதுடன் தங்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தும், தங்களது அடிப்படைகள் நம்மளுடைய அடிப்படை தேவையை நம்மளால் பூர்த்தி செஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் தன்னிறைவு. அப்போ பொருளாதார நடவடிக்கைகளும் மேலேயும் கிராம பஞ்சாயத்து கிராமங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அவங்களும் தன்னிறைவாக இருக்க முடியும். இன்னொன்று, ஆட்சியிலையும் அவங்க அந்த கிராம பஞ்சாயத்துனா அதில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் ஆளுகையில் இருக்கணும். அப்படிங்கும் பொழுது தான் தன்னிறைவு பெற்ற சுயராஜ்யம், தன்னிறைவு பொருளாதாரம் அதெல்லாம் அடைவதற்கு சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதனால் என்ன பண்ணாங்க, நவம்பர் 26, 1949 நம்ம என்னாச்சு, இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளா. அந்த இந்திய அரசியலமைப்பில் பாருங்க, பகுதி 4 அமைந்துள்ள அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் விதி 40 ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ கிராம பஞ்சாயத்து வேணும், உள்ளாட்சி அமைப்பு வேணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டே வர்றாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டிடியூஷனில் ஒரு ஆர்டிக்கலை ஆட் பண்ணுறாங்க. என்ன ஆர்டிக்கல் 40. இதில் இருக்கும், டிபிஎஸ்பியில் இருக்குமா, நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? டிபிஎஸ்பியில் இதெல்லாம் இந்த காரணத்தெல்லாம் முன்னிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பகுதி 4 வரும். பகுதி 4 ஆர்டிக்கல் 40 அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகளில் ஆர்டிக்கல் 40 உங்களுக்கு எதை பற்றி பேசியிருப்பாங்க, கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் கிராம பஞ்சாயத்து விதி 40 ஆட் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவைகள் சுய ஆட்சியின் அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களையும் திறனையும் வழங்க வேண்டும். கிராம பஞ்சாயத்தை ஏற்படுத்தணும், அது எப்படி இருக்கணும், சுய ஆட்சியோடு இருக்கணும், சுய ஆட்சி பண்ணுவதற்கான அதிகாரங்களை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷனில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, சரி, அப்போ கான்ஸ்டிடியூஷனில் சொல்லிட்டாங்க, அப்போ அதன்படி அமைக்கணும்ல, நிர்வாகத்தை அமைக்கணும்ல. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின் விதிகளின்படி செயல்படுவதற்காக 1952 பேரார்வத்துடன் என்ன பண்ணுறாங்க, சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. இதன்படி கிராம பஞ்சாயத்து இருக்கணும், அதுக்கு சுய ஆட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களா. அப்போ இதன்படி 1952 சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படுது. இதனுடைய இந்த சமூக மேம்பாட்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதன் முக்கிய நோக்கமாக மக்களின் கூட்டு முயற்சியின் மூலம் கிராமங்களின் சமூக பொருளாதார மாற்றத்தை உறுதி செய்வது. அதாவது கிராமத்துடைய சமூக பொருளாதார மாற்றம் அங்கே நடக்கணும். அப்போ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எல்லா மக்களுடைய கூட்டு முயற்சியின் மூலமாக அங்கே இந்த மாற்றத்தை உறுதி செய்யணும். இதுதான் அது நோக்கமாக இருந்துச்சு. அப்போ இதுக்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு சரி, நிதி பங்களிப்பு கவர்மெண்ட் கொடுத்துரும். இந்த திட்டமானது தேசிய விரிவாக்க பணியாக பல்வேறு ஊரக பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒவ்வொரு கிராமத்தில், சில கிராமத்தில் மட்டும்தான் இந்த சமூக மேம்பாட்டு திட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல கிராமங்களுக்கு, பல்வேறு ஊரக பகுதிகளுக்கு இது விரிவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவை விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் ஊரக கைவினை தொழில்களில் புகுத்துவது என்னவா இருந்துச்சு, இது நோக்கமாக இருந்துச்சு. அப்போ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப டெக்னாலஜியை விவசாயம், கால்நடை வளர்ப்பு, ஊரக கைவினை தொழில்களை புகுத்துவது இது நோக்கமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மக்களுடைய பங்கெடுப்போட சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, அதுதான் இதனுடைய சமூக மேம்பாட்டு திட்டம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க,
இது புரிஞ்சிருச்சுங்களா? 1952 கொண்டு வராங்க. அடுத்தது 2வது ஐந்தாண்டு திட்ட காலமான 1956. அப்போ உங்களுக்கு அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஐந்தாண்டு திட்ட காலம் பார்த்தீங்கன்னா 1956 to 61. இந்த பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பு ரீதியாக உயர்நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கிராம பஞ்சாயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா உயர்நிலையில் மக்கள் நிர்வாக அமைப்புகள்லாம் இருக்குல்ல அதோட சேர்த்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்போ இது எந்த திட்ட காலத்தில் 5 year பிளானில் இந்த இது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மகாத்மா காந்தி பற்றி பார்த்தோமா? 37 to 47 வரைக்கும் எப்படி இருந்துச்சு? மகாத்மா காந்தி தன்னிறைவு பெற்ற சுயராஜ்யம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சர்மா நாராயணன் பார்த்திங்கன்னா சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான திட்ட வரைபடத்தை தயாரிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கிராம பஞ்சாயத்துகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 40 ஆட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டிபிஎஸ்பியின் படி என்ன பண்ணுறாங்கன்னா 1952 சமூக மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ இந்த சமூக மேம்பாட்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2வது ஐந்தாண்டு திட்ட காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த திட்ட காலத்தில் கிராம பஞ்சாயத்துகள் தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அதுக்கப்புறம் தான் இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் குழுக்கள் அமைக்கிறாங்க. இப்போ உள்ளாட்சி அரசாங்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். ஒவ்வொரு குழுவாக அமைச்சு அவங்களோட பரிந்துரையில் வச்சு கடைசியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளாட்சி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசாங்கங்கள் வந்துருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம முக்கியமான குழுக்களுடைய பரிந்துரையை நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அப்போ உள்ளாட்சி அமைப்பு தொடர்பான குழுக்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. ஓகேங்களா? இதில் இந்த பாயிண்ட் வேணாங்க, இந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இக்குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகாசாசனம், இதையும் விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட்டு வேணாம். இது கொஞ்சம் ஒரு இடத்துல மாறி மாதிரி இருக்குது, அதனால் இது வேணாம். இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், 1952ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சமூக மேம்பாட்டு திட்டமா. அடுத்தது 1953 தேசிய விரிவாக்க பணிகள். இந்த திட்டத்தை வந்து தேசிய அளவில் விரிவாக்கம் பண்ணாங்கல்ல, அது 1953. இந்த பணிகள் திட்டங்களின் செயல்பாடுகளை ஆராய்வதற்காக ஜனவரி 16, 1957 ஏற்படுத்தப்பட்டது. டேட்டு வருஷம் ரெண்டுமே முக்கியம். இவங்க அறிக்கை எப்போ கொடுக்குறாங்க? நவம்பர் 24, 1957 அதே வருஷத்தில் கொடுத்துட்றாங்க. அப்போ சமூக மேம்பாட்டு திட்டத்தையும் தேசிய விரிவாக்க பணிகள் திட்டத்தையும் ஆராய்வதற்காக ஜனவரி 16, 1957 என்ன பண்ணுறாங்க? பல்வந்த் ராய் மேத்தா குழுவை அமைக்கிறாங்க. அது அறிக்கை நவம்பர் 24, 1957 கொடுக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ அவங்க என்னென்னலாம் பரிந்துரை பண்ணாங்க? இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு ரெண்டுமே கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு பரிந்துரைகள் 3 அடுக்கு பஞ்சாயத்து வேணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாமே அதிகமாக பஞ்சாயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. நகராட்சிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதன் அடிப்படையில் நகராட்சியிலையும் அந்த 3 அடுக்கு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், 3 அடுக்கு பஞ்சாயத்து வேணும்னு சொல்கிறாங்க. கிராம அளவு 3 அடுக்கு பஞ்சாயத்துன்னு எப்படி சொல்கிறாங்க? கிராம அளவில் ஹெட்டாக கிராம பஞ்சாயத்து இருக்கணும். அது அந்த உறுப்பினர்கள், அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் எப்படி இருக்கணும்? நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். அடுத்தது வட்டார அளவில் என்ன இருக்கணும் அப்படின்னா பஞ்சாயத்து சமிதி இருக்கணும். அது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும்? மறைமுக தேர்தல். அப்போ இங்கே மக்கள் ஓட் போட மாட்டாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் வந்து ஓட் போடுவாங்க. அப்போ இந்த வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி இருக்குல்ல, இது வந்து நிர்வாக அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் இருக்கணும். அதுக்கும் உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கணும். இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜில்லா பரிஷத் ஆலோசனை கூறக்கூடிய அமைப்பு, ஒருங்கிணைப்பு, அப்புறம் மேற்பார்வையிடும் அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் கிராம அளவில் கிராம பஞ்சாயத் எப்படி இருக்கணும்? நேரடி தேர்தல். வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, அது மறைமுக தேர்தல். மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத், மறைமுக தேர்தல். அப்போ இந்த பஞ்சாயத்து சமிதியோடைய வேலை இது வந்து நிர்வாக அமைப்பை செயல்படணும். இவங்க ஒரு ஆலோசனை மற்றும் மேற்பார்வையிடக்கூடிய அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமானது இது. ஓகேங்களா? அடுத்தது மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்துடைய தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? பரிந்துரை பண்ணாங்க. அடுத்தது பாருங்க, தேசிய வளர்ச்சி குழுவால்
1958ஆம் ஆண்டில் இந்த குழுவுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க இந்த குழு சொன்ன பரிந்துரை என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. முக்கியமாக 2 பரிந்துரை நம்ம மேலே பார்த்துட்டோம். முக்கியமாக 2 பரிந்துரைகளை அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, நிர்வாகம் பரவலாக்கப்பட வேண்டும் மற்றும் நிர்வாக உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். நிர்வாகம் பரவலாக்கணும். நிர்வாகம் எப்படி இருக்குன்னா உள்ளாட்சி அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரக வளர்ச்சி வட்டங்கள் மக்களாட்சி நிர்வாக அலகுகளாக மாற்றப்பட வேண்டும். அப்படின்னு என்னதுங்க, ஊரக வளர்ச்சி வட்டங்கள் இருக்கோ அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட நிர்வாகம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த 2 பாயிண்ட்டும் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கூட கேட்கலாம். நிர்வாகம் பரவலாக்கப்படணும், அந்த நிர்வாகம் எப்படி இருக்கணும், உள்ளாட்சி அமைப்பு கிட்ட தான் அந்த கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஊரக வளர்ச்சி வட்டங்கள் அங்கே மக்களாட்சி நிர்வாக அலகுகளாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னதுங்க, அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஊராட்சி ஒன்றியம் மூலம் அப்பகுதியில் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அப்போ அங்கே மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தணும். யார் செயல்படுத்துவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஊராட்சி ஒன்றியம், அதன் மூலமாக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு நிமிஷம் இருங்க, மேலும் ஒரு மாவட்ட மேம்பாட்டு குழுவை அமைக்க சொல்கிறாங்க. ஒரு மாவட்ட மேம்பாட்டு குழுவை அமைக்கணும். அந்த குழுவில் யார் இருக்கணும், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் இருக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். ஊராட்சி ஒன்றியம்னா பஞ்சாயத்து சமித்தின்னு ஒரு அமைப்பு பார்த்தோமா, இந்த 3 அடுக்கில் அதுதான். ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் இருக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும், மாவட்ட அளவிலான சுகாதாரம், விவசாயம், கால்நடை, கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியரை உறுப்பினராக கொண்ட ஒரு மாவட்ட மேம்பாட்டு குழுவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. அப்போ மாவட்ட மேம்பாட்டு குழுவை ஏற்படுத்தணும், அதில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழுவின் பரிந்துரைகள் பெரும்பாலும் எல்லாராலும் ஏற்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜ் சட்டங்களை இயற்றினாங்க அப்போவே. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1959ஆம் ஆண்டு அக்டோபர் 2 சுதந்திர இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எங்கே ஏற்படுப்படுது அப்படின்னா ராஜஸ்தான் மாநில நாகூர் மாவட்டத்தில் ஜவஹர்லால் நேரு தொடங்கி வைக்கிறார். அப்போ இதன் அடிப்படையில் 1956 உங்களுக்கு பல்வந்த்ராய் மேத்தா, ஓகேங்களா, பல்வந்த்ராய் மேத்தா குழு அவங்க பரிந்துரை கொடுக்குறாங்க 57. அப்போ அதன் அடிப்படையில் சுதந்திர இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னா 1959 அக்டோபர் 2 ராஜஸ்தான் மாநிலம் நாகூர் மாவட்டத்தில் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாரு, தொடங்கி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 90% இந்திய மக்கள் 1960 வாக்கில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குள்ளே கொண்டு வரப்பட்டாங்க. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக. அப்போ பல்வந்த்ராய் மேத்தா குழு ரொம்ப முக்கியமானது. பல்வந்த்ராய் மேத்தா குழு ஜனவரி 16, 1957 ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அறிக்கை நவம்பர் 24, 1957 கொடுக்குறாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து சொல்கிறாங்க. கிராம பஞ்சாயத்து நேரடி தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். பஞ்சாயத்து சமிதியும் ஜில்லா பரிஷத்தும் மறைமுக தேர்தல். பஞ்சாயத்து சமிதி ஒரு நிர்வாக அமைப்பாக இருக்கணும். ஜில்லா பரிஷத் பார்த்திங்கன்னா ஆலோசனை மற்றும் மேற்பார்வையிடும் அமைப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பரிந்துரைகள், நிர்வாகம் பரவலாக்கப்படணும், அந்த நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், ஊரக வளர்ச்சி வட்டங்கள் மக்களாட்சி நிர்வாக அலகுகளாக மாற்றப்படணும்னு சொல்கிறாங்க, மாவட்ட மேம்பாட்டு குழு ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுடைய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நிறையா இதில் என்ன பண்ணாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டங்களை இயற்றினாங்க. அதன் அடிப்படையில் 1959 அக்டோபர் 2 ராஜஸ்தான் மாநிலம் நாகூர் மாவட்டத்தில் சுதந்திர இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு துவங்கப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு துவங்குறார். அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது அசோக் மேத்தா குழு 1977. பல்வந்த்ராய் மேத்தா குழு பார்த்திங்கன்னா 1957 அமைக்கிறாங்க. அசோக் மேத்தா குழு 1977. பஞ்சாயத்து அமைப்புகள் இப்போ பஞ்சாயத்து அமைப்புகளை அமைச்சிட்டாங்க. இந்த அமைப்புகள் இப்போ செயல்படுறதை பற்றி பார்க்கணும். பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகளை பற்றி ஆராயவும் அதனை செம்மைப்படுத்தவும் ஜனதா அரசாங்கம், மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா அரசாங்கம் 1977ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க, அசோக் மேத்தா தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அவங்க 1978 அறிக்கை கொடுக்குறாங்க. அப்போ இப்போ பஞ்சாயத்து அமைப்பு அமைச்சிட்டாங்க. அந்த பஞ்சாயத்து அமைப்புடைய செயல்பாடு இப்போ எப்படி இருக்குன்னு ஆராயணும். அப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை மேம்படுத்தணும். அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதுக்காக என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஆராய்வதற்காக ஜனதா அரசாங்கம், மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அசோக் மேத்தா குழுவை அமைக்கிறாங்க.
இவங்க பாருங்க, இதுதாங்க இதில் இவங்களை பற்றி கொஷின் கேட்ட அசோக் மேத்தா தொடர்பாக கொஷின் கேட்டோம்னா கிட்டத்தட்ட எல்லா குழுவுமே 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அசோக் மேத்தா குழு மட்டும்தான் 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை இது பண்ணியிருப்பாங்க. ஜில்லா பரிஷத்து, மண்டல பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்தையும் மாவட்ட பஞ்சாயத்து மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அந்த நடுவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து சமிதின்னு பார்க்குறோம்ல, அந்த அமைப்பை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க வேணால் உதவியே இருக்கலாம், ஒரு தனி அமைப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2 அடுக்கு பஞ்சாயத்துனாவே நம்ம கண்ணை மூடிட்டு என்ன போடலாம், அசோக் மேத்தா குழுவை நம்மளால் போட முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 அடுக்கு, முன்னாடி பார்த்திங்கன்னா 3 அடுக்கு சொன்னோமா, கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத். இவங்க பாருங்கள், மண்டல பஞ்சாயத்து, ஜில்லா பரிஷத் 2 அமைப்பு தான் சொல்கிறாங்க. இந்த ஜில்லா பரிஷத் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நிர்வாக அமைப்பாகவும் திட்டமிடல் அமைப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணுறாங்க. இக்குழு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு மக்களாட்சி பண்புகளை கொண்ட ஒரு உள்ளாட்சி அரசாங்க அமைப்பாக மாறணும், மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், மேலும் அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எப்படி இருக்கணும்னா மக்களாட்சி பண்புகளை கொண்டு இருக்கணும். மக்களாட்சி பண்புனா என்னதுங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அங்கே இருக்கணும், அந்த பண்பை வந்து அவங்க கொண்டிருக்கணும், ஓகேங்களா, கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அது மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தணும், எல்லா பணிகளையும் ஒருங்கிணைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், பல்வந்த் ராய் மேத்தா குழுவில் பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் சொல்லியிருந்தாங்களா, மாவட்ட பஞ்சாயத்து மறைமுக தேர்தல். இங்கே என்ன சொல்கிறாங்க, மாவட்ட பஞ்சாயத்தில் அங்கே உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வித்தியாசத்தை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இவங்க பஞ்சாயத்து ஒன்றியத்தை பற்றி சொல்லவே இல்லைல்ல, 2 அடுக்கு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த இடத்துல பஞ்சாயத்து ஒன்றியத்தை பற்றியும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தற்கால தீர்வாக வட்டார அளவில் பஞ்சாயத்து ஒன்றியம் நீடிச்சுக்கிட்டும். இப்போ ஏற்கனவே பல்வந்த் ராய் மேத்தா குழு சொன்ன மாதிரி பஞ்சாயத்து சமிதி எல்லா பக்கம் இருக்குது. இப்போ 2 அடுக்கு தான் மெயின் இங்கே, ஓகேங்களா. மாவட்ட பஞ்சாயத்தும் அடுத்து பார்த்திங்கன்னா மண்டல பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்தும் தான் மெயின். வேணால் ஒரு டெம்பரவரியாக என்ன பண்ணிக்கோங்க, இந்த பஞ்சாயத்து ஒன்றியம் வேணால் நீடிச்சுக்கிட்டோம். இது என்ன பண்ணட்டும் அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கத்துடைய ஒரு யூனிட்டாக, ஒரு அழகாக, ஒரு அமைப்பாக இல்லாமல் மாவட்ட பஞ்சாயத்திற்கு ஒரு இடைநிலை ஆதரவுக்கரமாக செயல்பட்டுக்கிட்டோம், ஒரு ஹெல்ப்பாக, ஒரு சப்போர்ட்டாக அது இருந்துட்டு போட்டோம். அது ஒரு தனியாக, ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தனியாக ஒரு அழகாக இல்லாமல், ஒரு யூனிட்டாக இல்லாமல், அது ஒரு மாவட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துட்டு போட்டும் பஞ்சாயத்து ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் அந்த தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் பங்கேற்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மாநில அரசு பஞ்சாயத்து அமைப்புகளை கலைக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்படி கலைச்சாங்கன்னா 6 மாதத்திற்குள்ளே தேர்தல் நடத்தணும். இப்போ இந்த ப்ரொவிஷன் இருக்குது, மாநில அரசு பஞ்சாயத்து அமைப்புகளை கலைக்கக்கூடாது. அப்படி கலைச்சா 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அதை மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், தலைமை தேர்தல் அதிகாரி தேர்தலை நடத்தணும். யாருக்கிட்ட, தலைமை தேர்தல் ஆணையருடன் கலந்தாலோசித்து என்ன பண்ணணும், தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும். என்னென்னா அரசியலமைப்பில் அதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் அரசியலமைப்பு அந்தஸ்து, அதுதான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நியாய பஞ்சாயத்துகள் ஏற்படுத்தப்பட வேண்டும், ஒரு கோர்ட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நியாய பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த வேண்டும். அடுத்தது பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான இடங்களை அவர்களது மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அப்போ பட்டியலினத்தவருக்கும் பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும். எதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும். இவங்க இது எல்லாருமே எல்லா குழுவுமே சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த ஜனதா அரசாங்கம் பார்த்திங்கன்னா பதவிக்காலம் முடியும் முன்னரே இது கலைக்கப்பட்டிருக்கும். அதனால் இந்த குழுவுடைய பரிந்துரைகளை யாரும் செயல்படுத்த முடியலை. ஆனால் இருந்தாலுமே சில பகுதிகள், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், குஜராத் போன்ற மாநிலங்கள் என்ன பண்ணாங்க, தங்கள் மாநில பஞ்சாயத்து சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. இவங்களுடைய அடிப்படையில் ஜனதா அரசாங்கம் கலைஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் சில மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள் திருத்தம் கொண்டு வந்தன இதன் அடிப்படையில். ஓகேங்களா. இப்போது அசோக் மேத்தா குழு 1977,
ஓகேங்களா, எந்த ஜனதா அரசாங்கம் கொண்டு வராங்க, அறிக்கை 1978, 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜில்லா பரிஷத், மண்டல பஞ்சாயத். அந்த பஞ்சாயத்து சமிதி இருந்துட்டு போட்டோம், ஆனால் அது எப்படி இருந்துட்டோம், மாவட்ட பஞ்சாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு யூனிட்டாக இருந்துட்டு போட்டோம், தனியாக ஒரு அழகாக இருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது மாவட்ட பஞ்சாயத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அரசியல் கட்சிகள் பார்ட்டிசிபேட் பண்ணும் தேர்தலில். மாநில அரசு வந்து பஞ்சாயத்து அமைப்புகளை கலைக்கக்கூடாது, அப்படி கலைச்சா 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தணும்னு சொல்கிறாங்க. யார் தேர்தலை நடத்தணும், தலைமை தேர்தல் அதிகாரி. யார்கிட்ட கலந்தாலோசித்து தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட. அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கணும். நியாய பஞ்சாயத்துகளை ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் மக்கள் தொகையின் அடிப்படையில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதவிக்காலம் முடியும் முன்னரே ஜனதா அரசாங்கம் கலைக்கப்பட்டதால் இந்த குழுவுடைய பரிந்துரைகளை செயல்படுத்த முடியலைன்னு சொல்கிறாங்க. அடுத்ததுலாம் பாருங்கள், மற்ற எல்லா குழுவும் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, முன்னாடி சொன்னதே தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குங்க. ஓகே பாருங்கள், அடுத்தது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹனுமந்தராவ் குழு பார்த்துடலாம். இந்த ஹனுமந்தராவ் குழு வந்து 1983. ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியடில் இது கொண்டு வரப்பட்டிருக்கும். 84 கிடையாது, 83 மாற்றிக்கோங்க. இவங்க ரிப்போர்ட்டு தான் 1984 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாவட்ட திட்டங்களில் ஜில்லா பரிஷத் அதிக பங்கினை செலுத்தணும், மாவட்ட திட்டத்தில் ஜில்லா பரிஷத் அதிக பங்கினை செலுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட் போதுமானது. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வருடம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஜிவிகே ராவ் குழு ரொம்ப முக்கியமானது. 1985 கொண்டு வந்திருப்பாங்க, ராஜீவ்காந்தி பீரியடில். ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டராக அப்போ ராஜீவ்காந்தி இருந்திருப்பாங்க. இந்த ஜிவிகே ராவ் குழு விமர்சனம் பண்ணுறாங்க. என்னென்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, வேரற்ற பொருட்கள், கிராஸ் ரூட் லெவல். அதாவது உள்ளாட்சி அரசாங்கத்துடைய நோக்கம் சரி, உள்ளாட்சி அரசாங்கம் கரெக்டு தான், ஆனால் இப்போ இருக்கக்கூடியது கரெக்டாக அவங்களுடைய ஒர்க்கை அந்த நோக்கம் நிறைவேறலை அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அது ஒரு நோக்கத்துக்காக நம்ம அதை அமைச்சிருப்போம்ல, அந்த நோக்கம் நிறைவேறலை. அதை தான் வந்து ஒரு இதை சொல்லியிருப்பார். கரெக்டு தான், உள்ளாட்சி அரசாங்கம் கண்டிப்பாக வேணும் தான், ஆனால் இப்போ அந்த ஒரு நோக்கத்தின்படி அமைக்கப்பட்ட உள்ளாட்சி அரசாங்கம் கரெக்டாக அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றலை. அதனால தான் வேரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு வந்து பரிந்துரை பண்ணிடுறது. அது என்னென்ன விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, என்ன பரிந்துரை பண்ணியிருப்பாங்கன்னா, ஜில்லா பரிஷத்தை என்ன பண்ணணும், மேலும் பலப்படுத்தணும். அதுக்கப்புறம் மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி உருவாக்கப்படணும். இந்த 2 பாயிண்ட் மட்டும் போதுமானது. ஜில்லா பரிஷத்தை மேலும் பலப்படுத்தணும், மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி உருவாக்கப்பட வேண்டும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி குழு 1986 அமைக்கிறாங்க. ஹனுமந்தராவ் குழு 1983ங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி குழு பார்த்தீங்கன்னா 1986 யாரோடைய அப்போ யார் பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பாங்க, ராஜீவ்காந்தி அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த குழுவு படித்தாலும் அது எந்த வருடம், அப்போ பிரைம் மினிஸ்டராக யார் இருந்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பாருங்கள் அவங்க என்னென்ன பரிந்துரை பண்ணாங்கன்னா, எல்எம் சிங்வி குழு இது லைட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அசோக் மேத்தா குழு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு சொன்னாங்களே, அதுக்கப்புறம் எல்லா குழுவும் என்ன தான் கேட்பாங்க, இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு அரசியலமைப்பு இது கொடுக்கணும், இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே கேட்டிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது பல கிராமங்கள் இணைந்த குழுவிற்கு நியாய பஞ்சாயத்துகள் ஏற்படுத்தணும். முன்னாடியே அவங்க சொல்லியிருப்பாங்க, பின்னாடி எல்லாரும் நியாய பஞ்சாயத்துகள். இதெல்லாம் லைட்டாக நீங்கள் பார்த்துக்கணும், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, துங்கோன் குழு பார்த்தீங்கன்னா 1988, காட்கில் குழுவும் 1988. ரெண்டுமே யாரோடைய பீரியட் தான், ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க, அவங்க பீரியட் தான். ஓகேங்களா, பாருங்க துங்கோன் குழு 1988. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அங்கீகாரம் வழங்க வேண்டும். இதுக்கு என்ன கொடுக்கணும், உள்ளாட்சி அரசமைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் இவங்களும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிராமம், வட்டம், மாவட்டம் அப்படின்னு 5 ஆண்டு கால அளவில் தேர்தல் நடக்கணும். அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு அந்த தேர்தல் காலம் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதங்களுக்கு மேல் கலைக்கப்பட்டு இருத்தல் கூடாது. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, கலைக்கக்கூடாது, அப்படியே கலைக்கப்பட்டாலும் 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணிடணும், தேர்தலை நடத்திடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் என்னவா இருக்கணும்னா ஜில்லா பரிஷத்துடைய செயல் அலுவலராக இருக்கணும். அப்புறம் மாநில நிதி ஆணையத்தை அமைச்சு, மாநில நிதி ஆணையத்துடைய வேலை என்னங்க, நம்ம முன்னாடியே பார்த்தோம், உள்ளாட்சி அமைப்புகள் அப்போ அவங்களுடைய அந்த நிதி சம்பந்தமாக அந்த நிதி பகிர்வை கூட ஏற்படுத்துறது. மத்திய அளவில் நிதி ஆணையம் இருக்கும், அது என்ன பண்ணும், மத்திய அரசு இப்போ வந்து
மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அந்த நிதி பகிர்வை பற்றி என்ன பண்ணுறது அப்படின்னா சொல்கிறது தான் மத்திய நிதி ஆணையம். அவங்க ஆய்வு பண்ணி சொல்லுவாங்க, பரிந்துரை பண்ணுவாங்க. மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையிலானது. அதனுடைய நிதி பகிர்வை ஆய்வு செய்து பரிந்துரை பண்ணுறது. ஓகேங்களா? இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு. அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு பார்த்துக்கோங்க, ஜில்லா பரிஷத்தின் செயல் அலுவலர். அப்போ எல்லாருமே சொன்னதை வச்சு தான் இப்போ நமக்கு நீங்கள் பின்னாடி 73வது சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா குழுவுடைய பரிந்துரையும் அங்கே ஏற்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? எப்படி அது வளர்ச்சி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். மாநில நிதி ஆணையம் இப்போ அமைச்சிருக்காங்களா நமக்கு, அப்போ எல்லாருமே அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், காட்கில் குழு 1988 காங்கிரஸ். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி தான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. காங்கிரஸ் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது. இவங்களும் என்னதுங்க, சட்டமுறை அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கணும், நேரடி தேர்தலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பெண்கள், எஸ்சி எஸ்டி, பழங்குடியினர், பட்டியலினத்தவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே தான் எல்லா குழுவும் அப்படியே தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அடுத்தது மாநில தேர்தல் ஆணையம் அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இப்போ உள்ளாட்சி அமைப்புக்கு எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அப்போ யார் அதை கண்ட்ரோல் பண்ணும், மாநில தேர்தல் ஆணையம். இப்போ பாருங்கள், உள்ளாட்சி எலெக்ஷன் யார் நடத்துகிறா, மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துகிறாங்க. அப்போ மாநில தேர்தல் ஆணையம் இதுக்காக தான் அமைச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? உள்ளாட்சி அமைப்புக்கு எலெக்ஷன் நடத்துறதுக்காக தான் அந்த மாநில தேர்தல் ஆணையம். அதுக்கப்புறம் மாநில நிதி ஆணையம் அந்த நிதி பகிர்வை பற்றி ஆய்வு பண்ணுவதற்காக ஆராய்ந்து பரிந்துரை கொடுப்பதற்காக மாநில நிதி ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாம் காட்கில் குழுவுடைய சஜஷன். இது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஃபஸ்ட்டு பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அசோக் மேத்தா குழு 1977. அடுத்தது அனுமந்த் ராவ் குழு 1983. ஜிவிகே ராவ் குழு 1985. எல்எம் சிங்வி குழு 1986. ஒரு டைமில் காலவரிசைப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டாங்க, மேட்சில் கேட்டாங்க. இந்த உள்ளாட்சி அரசாங்கம்னு எடுத்துட்டாவே நீங்கள் கொஷின் பேப்பர் வேணால் எடுத்து பாருங்கள், அதிகமாக இந்த குழு ரிலேட்டடாக இருந்தால் கொஷின் கேட்பாங்க. அதுவும் வருஷம் தான் கேட்பாங்க. அடுத்தது துங்கன் குழு 1988. இனியும் வருஷம் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், காட்கில் குழு 1988. அடுத்தது பாருங்கள். சரி, இப்போ இத்தனை குழு சஜஸ்ட் பண்ணாங்க, 88 வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது இத்தனை குழுவுடைய சஜஷனுக்கு அப்புறம் சரி ஒரு உள்ளாட்சி அமைப்பை இந்த சஜஷனை எல்லாம் பார்த்துட்டு ஒரு உள்ளாட்சி அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. பாருங்கள், ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் 1989 ஆண்டு 1988 வரைக்கும் குழுவுடைய பரிந்துரைகள்லாம் பார்த்தோமா, கடைசியாக காட்கில் குழு பார்த்தோமா. ராஜீவ்காந்தி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா 1989 64வது மற்றும் 65வது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ அது மக்களவையில் நிறைவேறிடுச்சுங்க, ஆனால் மாநிலங்களவையில் நிறைவேறல. அப்போ அரசமைப்பு சட்ட திருத்தம் 2 அவையிலுமே என்ன பண்ணணும், நிறைவேறினாதான் அது சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். நம்ம பார்த்தோமா. 64வது சட்ட திருத்தம் எதை பற்றி பேசும் அப்படின்னா பஞ்சாயத்தை பற்றி. ஓகேங்களா, அவங்க கொண்டு வந்தது. அதே மாதிரி 65வது சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா நகராட்சியை பற்றி, நகராட்சி அமைப்பை பற்றி, இது பஞ்சாயத்து அமைப்பை பற்றி கொண்டு வர்றாங்க. அப்போ ஆனால் என்ன ஆகலை அப்படின்னா மாநிலங்களவையில் அது நிறைவேறலை, அதனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் நிறையா முயற்சிகள் எடுத்துட்டு 1992 ஆண்டு முந்தைய பல முயற்சிகளின் சிறப்பம்சங்களையும் உள்ளடக்கி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, எந்த அரசாங்கம் அப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க, PV நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார். அவங்க என்ன கொண்டு வராங்க, 73வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா, 74வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதாவை 1992 மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இறுதியில் 2 அவையிலையும் நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு மாநிலங்களவையில் நிறைவேறாதனால 89லேயே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஆனால் அது என்ன நிறைவேறாதங்காட்டி விட்டுட்டு நிறைய முயற்சிகள் எடுத்து கடைசியில் PV நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் 73வது சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. 73வது சட்டத்திடம் பஞ்சாயத்து ராஜை பற்றி பேசும், இது நகராட்சியை பற்றி பேசும். பஞ்சாயத்து ராஜ்னா என்ன, நகராட்சி அமைப்புனா என்ன நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, இது ரெண்டுமே உள்ளாட்சி அமைப்பு தான். உள்ளாட்சி அமைப்புகளுக்காக கொண்டு வந்து 2 சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க, அது நிறைவேறிடுச்சு. அப்போ இந்த 73வது சட்ட திருத்தம் ஏப்ரல் 24, 1993 நிறைவேறுது. ஏப்ரல் 24 தான் நாம் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம்னு நம்ம சொல்லுவோம். 74 சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா ஜூன் 1, 1993 கொண்டு வராங்க.
ஓகேங்களா, ரெண்டுமே 92ல் மசோதா தாக்கல் பண்ணுறாங்க, 93ல் நடைமுறைக்கு வருது. 73வது சட்ட திருத்தம் ஏப்ரல் 24, 1993 நடைமுறைக்கு வருது. 74வது சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா ஜூன் 1, 1993 நடைமுறைக்கு வருது. அடுத்த 2 கிளாஸ் இதை பற்றி நம்ம செப்பரேட்டே பார்ப்போம். 73வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது, 74வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, பாருங்கள். இந்த 73வது சட்ட திருத்தமும் 74வது சட்ட திருத்தமும் இந்திய அரசமைப்பின் பகுதி 9 மற்றும் பகுதி 4A-ல் 2 பகுதிகளை இணைத்தது. அப்போ பார்த்தீங்கன்னா பகுதி 9 பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்கிறது, பகுதி 9A நகராட்சி அமைப்புகளை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா, அப்போ 73வது சட்ட திருத்தம் பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோமா, இது. அடுத்தது 74வது சட்ட திருத்தம் நகராட்சி அமைப்புகளை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம், இது. அப்போ பஞ்சாயத்து அமைப்பை பற்றி பகுதி 9ல் இருக்கும். சட்டப்பிரிவு என்னென்னா 243லிருந்து 243O வரைக்கும். இது எந்த அட்டவணையில் இருக்குன்னா 11வது அட்டவணையில் இருக்குது. இதுக்கு 29 பணிகள் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது 29 பணிகள். அது அவங்க என்ன நல்லா பணி செய்வாங்கன்னு இருக்குல்ல, அது 29 பணிகள் இருக்கும். நகராட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் 74வது சட்ட திருத்தம் நகராட்சி அமைப்புகளை பற்றி சொல்லும். எந்த பிரிவிலிருந்து, பகுதி 9A. பகுதி 9A அட்டவணை எங்கே இருக்குது, 12வது அட்டவணையில் இருக்குது. நமக்கு 12 அட்டவணைகள் இருக்கா, இது 12வது அட்டவணை, இது 11வது அட்டவணை. பகுதி 9A சட்டப்பிரிவு 243P-லிருந்து சட்டப்பிரிவு 243ZZ வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே நம்ம செப்பரேட்டாகவே 2 வீடியோவும் நம்ம பார்ப்போம். புரிஞ்சுதுங்களா? அப்போ 73வது சட்ட திருத்தம் ஏப்ரல் 24, 74வது சட்ட திருத்தம் ஜூன் 1, ரெண்டுமே நான் ஒரே வருடம் தான் நிறைவேறிச்சு. மசோதாவாக வந்ததும் 1992 தான். அப்போ யாருடைய பீரியடில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன படிக்கணும், இதில் அந்த உள்ளாட்சி அரசாங்கத்துடைய தோற்றமும் வளர்ச்சியும் நீங்கள் லைட்டாக இப்போ நீங்கள் காதில் நான் சொன்னது கேட்டிருந்த அளவுக்கு போதுமானது இன்ஃபர்மேஷன். அந்த குழு அதுக்கப்புறம் வர்றது தான் அந்த குழுக்கள். சுதந்திரத்திற்கு பிறகு மகாத்மா காந்தி பார்த்தோம், அந்த இது பார்த்தோம். அடுத்து சர்ம நாராயணன் அவர்களை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பில் அந்த ஆர்டிக்கல் 40 பற்றி பார்த்தோமா, அது. அடுத்தது பின்னாடி ஒவ்வொரு குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, காட்கில் குழு, துங்கன் குழு, அனுமந்த்ராவ் குழு, GVK ராவ் குழு, இவங்க எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இவங்க எல்லாமே என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மெயினாக அந்த குழு எந்த வருடம், அவங்க யாருடைய பீரியடில் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்புறம் அந்த பரிந்துரைகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அசோக் மேத்தா குழு மட்டும்தான் 2 அடுக்கு பஞ்சாயத்து சொன்னாங்க, மற்றபடி எல்லாருமே 3 அடுக்கு சொல்கிறாங்க. அப்போ மாநில நிதி ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம், இடஒதுக்கீடு, அது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஒரே மாதிரி சொல்லியிருக்கங்காட்டி பெருசாக கொஷின் அங்கே கேட்க மாட்டாங்க, ஏன்னா எல்லோரும் ஒரே இது தானே சொல்லியிருக்கிறாங்க, அதனால் கேட்க மாட்டாங்க. வேணால் ஒரு குழு பேரை கொடுத்துட்டு இதில் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பிறகு இப்போ நமக்கு கான்ஸ்டிடியூஷனில் எங்கே இருக்குது பஞ்சாயத்து ராஜும் நகராட்சி அமைப்பு, எங்கே இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது, எந்த சட்டப்பிரிவில் இருக்குது, எந்த அட்டவணையில் இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு யாருடைய அரசாங்கம் பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அரசாங்கத்திலே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த வருடத்தை பார்த்துக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. ரொம்ப ரொம்ப ஆனால் முக்கியமானது அந்த தோற்றம் வளர்ச்சியும் விட இந்த குழுக்கள் எது எப்படி படிக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. இது எல்லாமே நம்ம நோட்ஸாக கொடுத்துருக்கோம், ஆனால் நம்ம படிக்கிறோடைய வே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அந்த தோற்றமும் வளர்ச்சியும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை சால்வ் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அந்த இடத்துல டீட்டெயிலாக படிக்கணும். அவ்வளோதான். படிக்க வேணான்னு சொல்ல, பாலிட்டியில் டீப்பாக போக வேணாம். இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி படிக்கும்பொழுது அங்கே டீப்பாக போங்க, இங்கே படிக்கும்பொழுது அதை ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.